ஹே ஆர்மி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டேகுக்கோட ஏது மூணு பாப்பா எபிசோட் 4 தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. பிடிச்சதை மட்டும் பாருங்கடா, பிடிக்கல ஸ்கிப் பண்ணிடுங்க. ஹெட்செட் போட்டுக்கோங்க. சரி வாங்கடா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்கோட போயிடலாம். ஆ, இவன் லவ் பண்ணாலடா? லவ்வா? நானா? குக்கியவா? ஆமாம். எல்லாம் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டுருக்கேன். ஏதாவது ஐடியா இருக்கா என்ன? ஓ, சீரியஸ்லி? இப்போ லவ் பண்ணுறேன்னு என்னை பார்த்து கேட்குறியா நீ? ஏண்டா, நான் என்ன சோக்கரடா லவ் பண்ணிங்கன்னு அவங்கள நினச்சிக்கின்னு அவங்களுக்காகவே அழுதுகின்னு? நோ வே, வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் நமக்கு செட்டும் ஆகாது. அண்ட் குக்கி இஸ் நாட் மை டைப். ஸோ அதெல்லாம் செட் ஆகாதுடா. ஏய், நடிக்காத. அவன் எவ்வளோ இன்னசென்ட் பார்த்தாலே தெரியுதா? ஸ்வீட்டாக இருக்கான். உன்னை அப்படியே பார்த்தோன்னே வழியிறான்டா. பார்த்தாலே தெரியலையா? வலிஞ்சா எல்லாரும் தான் வலிகிறாங்க. அதுக்குன்னு எல்லாரும் லவ் பண்ண முடியுமா? ப்ரோ, லைஃபே வந்துட்டு என்ஜாய் பண்ணதான்டா. என்ன என்ஜாய் பண்ணும். இப்படி பொண்ணுங்க பசங்கன்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட எடுக்கணும். என்ன அதுக்கு தான்டா என்ஜாய் பண்ணதான் கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. சும்மா உட்காந்து அழுதுக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு கிடையாது. என்ன எனக்கு என்னடா நினச்சா பொண்ணுங்க, அப்புறம் காசு. அதை விட எல்லாத்தையும் விட காசு தான் மச்சான் முக்கியமே. என்ன லவ் பண்ணுறேன், ஆனால் காசு தான் லவ் பண்ணுறேன். ஒருத்தன் காசு பைத்தியம். இல்லைடா, ஒன்றும் இல்லைடா, ஒன்றுமே சொல்லலையே. நீ ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படணும்? நீ எதுக்கு ஒரு தனியாக ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதில் காசு லேர்ன் பண்ணி எதுக்கு சொல்ல பார்க்கலாம்? டேய், உனக்கு தெரியாதா? என் அப்பன் காசுலேருந்து ஒன்று கூட நான் எனக்குன்னு செலவு பண்ண மாட்டேன்டா. பண்ணவே மாட்டேன். எனக்கு அந்த அதில் பார்த்தாலே கோவம் அப்படி இங்கே வந்து அப்படி பத்தின்னு வருது மச்சான். கொரியாவில் என்னடா ஆளாக கிடைக்கல. எங்கள் அம்மாவுக்கு ஒரு வேலை இல்லை, போயிட்டு இந்தியாவில் தான் போய் நோட்டுவானே. எங்கேயோ இந்தியாவில் இருக்க பையனை பார்த்து லவ் பண்ணி சிட். அதை பற்றி பேசினாலும் டென்ஷன் தான் ஆகுது. அப்போ கரெக்டாக தயங்க நம்ம கிச்சன்லேருந்து வராங்க. தயங், டேய் என்னங்கம்மா? என்னது? ஒரு குட் நியூஸ்டா. நீ இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறேன்னா கண்டிப்பாக அது எனக்கு குட் நியூஸாக இருக்காது. என்ன விஷயம்? டேய், உன் அண்ணன் வரான்டா. என்னது, அண்ணன் வரானா? ஆமாண்டா, அண்ணன் ஊர்லேருந்து வரான். அவன் எதுக்கு வரான்? லூசாடா நீ? தங்கச்சிக்கு மேரேஜ் வச்சுட்டு இப்போ அண்ணன் வராமல் எப்படி? ஷோ, அந்த மயிராண்டி வரானா? இவனை யாரு கூப்பிட்டா? அம்மா, அவன்லாம் வரவானான்னு சொல்லு, அங்கே இருக்கு சொல்லு. டேய், வாய்க்கெல்லாம் உடச்சிருவேன். அவன் அண்ணன்டா. நீ வேணா சொல்லிக்கோ, நானும் சொல்ல மாட்டேன். ஏன்டா, ஏன் இப்படி எல்லாருமே இப்படி வெறுப்போடே சுற்றுற? பிடிக்காது தான், எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது தான். அது எப்போ வரான்? நைட்டு வரானாண்டா. நீ அப்படியே ஏர்போர்ட்டில் போயிட்டு அவனை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறியா? வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. என்னாலாம் போக முடியாது. ஏய், இப்பெல்லாம் பண்ணாதடா. செல்லம் இல்லை, என் புள்ள இல்லை, கூப்பிட்டு வந்துரு. என்ன, எனக்கு தெரியும் நீ நல்ல பிள்ளை, நீ பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவேன்ட்டு. அம்மா முடியாதுமா. பத்தியா பத்தியா, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. உன்னால் முடியும்டா. பிக்கப் பண்ணிட்டு வந்துரு. உன் அண்ணன் தானே, கூட வேணா 3 பேர் யாராச்சும் உன்னை கூப்பிட்டு போ, சரியா? 3 பேராச்சும் கூப்பிட்டு போகலாம். சங்குக கூப்பிட்டு போகலாமா? அப்போ தான் அவங்க கூட க்ளோஸ் ஆக முடியும். க்ளோஸ் ஆகி அவனை அப்படியே லெவலில் ஃபாலோ ஆக வைக்கணும். சரி சரி, நான் கூப்பிட்டு போகிறேன். நான் ஜங்கு கூப்பிட்டு போய்க்கிறேன். நைட்டு தானே வந்து பார்த்துக்கிறேன். இப்போ சின்ன வேலை இருக்குது, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போயா உனக்கு என்னடா வேலை? தங்கச்சிக்கு மேரேஜ் வச்சுக்கிட்டு ஊர் சுற்றின்னு இருக்க? எம்மா, அவளுக்கு தானே மேரேஜ், எனக்கா மேரேஜ்? நான் எதுக்கு? டேய், இதை நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் நடக்காதுடா. அந்தமாதிரி நடந்தால் கூட வேலை கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அங்கே அப்பா என்ன வந்தாளுக்கு இப்போ என்ன அவனுக்கு என்ன நொட்டணுமா? டேய் கூப்பிடாதுடா. அவர் இந்தியன் ட்ரெடிஷ்னலில் தான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. வாட்? என்ன காமெடி பண்ணுறாரம்மா அவர்? அதெல்லாம் ஒன்று வேணாம். டேய் கோவப்படாதுடா. சரி விட, அவர் ஆசைப்படுறாரு. அம்மா, அந்த ஆள் சொன்னால் பண்ணிடணுமா? அதெல்லாம் கிரிஞ்சுமா, எவ்வளோ இருக்கும், கடுப்புமா. சீக்கிரமாக மேரேஜ் பண்ணி அடிச்சு தொடுத்துதுங்க. என்னப்பா? அம்மா சரி, ஏதோ பண்ணுங்க, என்ன கேட்காதீங்க. புதுசு புதுசாக என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ணன் வரன்றான் சும்மா. இவர் ஒருத்தர் ட்ரெடிஷ்னலாக தான் நொட்டு வாரான்.
எனக்கு வேலை இருக்கு. நான் போய் முடிச்சுட்டு வரேன். வந்துருவேன். அதுக்குள்ளே எங்கே போற? எங்கே வர? நொய் நொய்ன்னு கால் பண்ணிட்டு இருக்காதீங்க. சரியா? சரி. டேய் சிவன வாடா போலாம். அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பையனை வச்சுக்கிட்டு இங்கே தான் பண்ண போகிறோமோ. டேய் இப்போ எங்கடா போகிறோம்? இது வேலை வேலைன்னா. டேய் மச்சான், நம்ம வெப்சைட்லேருந்து இன்னொன்று ரெக்வஸ்ட் வந்துச்சுடா. இப்போ என்ன? இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சே பிரச்சனைலாம் இல்லை. அப்போது என்ன வேலை? ஈஸி தான்டா, சின்ன வேலை தான், முடிச்சுட்டு உடனே வந்துடலாம். சொல்கிறதே சரியில்லையே, நம்பி வரலாமா? நீ வர வா 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 போலாம். டேய் இதோ சொல்கிற, ஆனால் அங்கே போயிட்டு பெரிய பிரச்சனை இருந்துச்சுன்னா ஓடிடுவேன்டா. ஒன்றும் இருக்காதுடா, நான் இருக்கேன். நீ இருக்கனால தான் பயமே. சரி ஏறுற. டேய் சிகரெட்டுடா. சிகரெட்டா? சிகரெட் கேட்குறேண்ணா, அப்போனா ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போதோ. எடுத்து கூடுறா முட்டு. இந்தாப்பா வாயில் வச்சுட்டேன், போதுமா? லைட்டர் எடு. பாடி உனக்கு கவலைப்படாதுடா, நான் இருக்கேன்ல. இப்படி தான் சொல்கிறேன், ஆனால் எங்கே போகிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறியே. அமைதியாவா, ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு இடத்துக்கு வந்து நிறுத்துறான். சுற்றி காடு மாதிரி இருக்குது, உள்ளே வந்துட்டு ஒரு கிரவுண்ட் மாதிரி. ஆனால் அப்படியே சுற்றி க்ளீனாக இருக்குது. ஆனால் ஆளுங்கள்லாம் வேலை பார்த்துன்னு இருக்காங்க. அங்கே ஒரு லாரி இருக்குது. டேய் என்னடா எல்லாம் மலை சைஸில் இருக்கானுங்க, இங்கே எதுடா கூட்டு வந்த? அமைதியாரு. இதோ அந்த லாரி இருக்குல்ல, அதுதான் நம்ம திருட போகிறோம். வாட் ப்ரோ, ஆர் கிடிங் மீ? இப்போ எதுக்கு அது? அதுதான்டா விஷயமே இருக்குது. மட்டும் லாரி மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோன்னா நமக்கு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும்டா. அது மட்டும் இல்லாமல் ஒன்று பொருளும் கிடைக்கும். என்ன பொருள் கிடைக்கும்டா? நீ இங்கே இரு, என்ன வந்துடாத. அந்த லாரி எடுத்த உடனே நீ காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு பின்னாடியே வந்துடு, இல்லைனா முன்னாடி போயிடு, சரியா? ஓகே, இந்தா ஃபோனு கையில் வச்சுக்கோ, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கார் விட்டு இறங்குறான். அப்படியே கார் விட்டு வந்துட்டு அப்படியே பொறுமையாக போகிறான். அப்படியே சுற்றி இருக்காங்களாம் அப்படியே பார்க்குறாங்க. இப்போ கரெக்டாக ஒரு பையன் முன்னாடி வந்துட்டு, யாரா நீ, இங்கே எதுக்கு வந்த? இந்த இடம் எப்படி உனக்கு தெரியும்? அது ஒன்றும் இல்லை பாஸ், சின்னதாக ஒரு வேலையாக வந்தேன், அது முடிச்சோன்னா கிளம்பிடுவேன், அவ்வளோதான். என்ன வேலை உனக்கு? இங்கே என்னடா வேலை? இருக்குதான் வேலை. நீ யாரா கேட்குறதுக்கு சொம்ப? நவுறு, வேலையை முடிச்சுட்டு போகிறேன். நவுரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டரை தள்ளுறான். ஷோல்டர் மேலே கை வைக்கிறியா? இது எவ்வளோ பொறுமையாக பேசுகிறேன். அண்ணே பொறுமையாக கேட்க மாட்டேன்ல. இங்கே பாரு, சண்டை போகிற மைண்ட்லாம் கிடையாது. நான் பட்டனை வந்து வேலையை மட்டும் முடிச்சுட்டு போயிடுவேன். என்ன சும்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வளர்த்துன்னு இருக்காது. கிளம்பு. மொத்த பேசினே இருக்க, போயிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஷர்ட் வர லைட்டாக கிழிஞ்சிருது. ஷர்ட்டு கிழிஞ்சிருச்சே. டேய் ஷர்ட்டோட விலை உனக்கு தெரியுமாடா? எக்ஸ்பென்சிவ். என்ன உன் உயிருக்கு கூட மதிப்பு கிடையாது. ஆனால் இந்த ஷர்ட்டு எவ்வளோ மதிப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சே ஒரு பஞ்சு கொடுக்குறான். ஐயோ என்ன சுத்து போட்டாங்க? டேய் மச்சான், சுத்து போட்டாங்கடா, வந்துடு, வா வா. டேய் உயிர்டா, உயிர் ரொம்ப முக்கியம் பணத்தை விட. வாடா மச்சான் போயிடலாம். ஐயோ சுத்துறாங்க. டேய் இத்தனை பசங்க ஒத்தாள். டேய் முன்ன யாரா கற்று சொன்னது? அமைதியாக காருக்குள்ளே இடு சொல்லிட்டு திரும்பும் போது மூஞ்சிலே ஒரு பஞ்சு விழுது. அதை அடிச்சு லைட்டாக கீழே விழுந்துடுறா. நம்ம அடிக்கிறானுங்களே, லைட்டாக வர வலிக்குது. கெத்து முக்கியம்டா, கெத்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பொறுமையாக பார்க்குறான். கண்ணில் மண் தூவுறதுலாம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இந்த மண்ணை அப்படியே எடுத்து அப்படியே மூஞ்சி மேலே தூவிட்டு வேகமாக அங்கே சாவி இருக்கும், அதை அப்படியே எடுத்துன்னு அந்த லாரி கிட்ட ஓடுறான். எல்லாருமே கண்ணில் மண் பட்டதுனால அப்படியே துடிக்கிறானுங்க. இதுதான் சொல்லுவாங்க, என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி யார் அடிக்கிறதுன்னு ரொம்ப முக்கியம்ப்பா. நான் எப்போ என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த லாரியில் அப்படியே ஏறிடுறான். டேய் கார் எடுறா, கிளம்புவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த சைடு கட்டுறாங்க. இப்போ எதுக்கு வந்த காங்? போ ரூம் விட்டல போ. ஜங்குக் டேய் சாரிடா, இப்போ எதுக்கு கீழே உட்கார்ற? காலை விடு. டேய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக ஜங்குக்கோட காலை எடுத்து அப்படியே அவன் மடிமை வச்சு அப்படியே அவன் காலை அப்படியே பிடிச்சிக்கிறான் பொறுமையாக சாஃப்டாக.
சாரிடா. ஏதோ அப்போது ஏதோ ஒரு ஒர்க் ப்ரெஷரில் உன்னை கத்திட்டேன். மற்றபடி எதுவும் இல்லைடா. அது சண்டையை வச்சுக்கின்னு இப்படி பண்ணுறது தப்புடா. தப்புன்னு உன்னை சொல்லலை, என் மேலே தான் தப்பு. நான் தான் ஒர்க்குன்னு இருந்துட்டேன். என் மேலே தான் தப்பு. ஏன்னா நீ எதுவுமே பண்ணலடா. பேசேன் ப்ளீஸ். ப்ளீஸ்டா. என்னால் பேச முடியாதுக்கா. இங்கேருந்து கிளம்பு. டேய் ப்ளீஸ் ஜங்குக். சாரிடா. என்ன பண்ணு சொல்லு, நான் உனக்காக பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ வேலை இருந்துச்சு தெரியுமா? உன் தங்கச்சி வெட்டிங் அதுக்காகலாம் வரலடா. உனக்காக தான் வந்தேன். உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக தான்டா வந்தனே. செக்கிக்கிட்ட அட்ரஸ் கேட்டு எப்படியோ மாஞ்சி வந்துட்டேன்டா. அவ்வளோ ஒர்க் இருக்குது எனக்கு. எவ்வளோ திட்டினான்னு தெரியுமா என் ஓனரு? ஆனால் உனக்காக தான்டா வந்திருக்கேன். இப்போ என்ன நீ வந்து சொல்லி காட்டுறியா? டேய் சொல்லி காட்டலடா. நான் சொல்லிலாம் காட்டலடா. வந்திருக்கேன்டா. சாரிடா. சாரி. என்ன சின்ன பிள்ளைல பாவல நான். சாரி. இப்பெல்லாம் பண்ணா நான் மன்னிச்சிடுவேனா? முடியாது. போ இங்கேருந்து. அப்படி நம்ம ஜவுங்க வேகமாக எழுந்திரிக்கிறான். பத்தியா பத்தியா பார்த்துடா. பெட்டில் அடிச்சுக்கிட்ட பாரு. உட்காரு. கட்டு கட்டு களை கட்டு. முட்டியில் அடிபட்டுருச்சா? ஐயோ செவந்து போயிடுச்சு. ஒழுங்காக எழுந்திருக்கிறது இல்லையா பைத்தியம்? பாரு. பைத்தியம்லாம் இல்லை, நீ என் தங்கம்டா. அதுக்குன்னு ஒழுங்காக எழுந்திருக்குல்ல நீனு. பாரு செவந்து போயிடுச்சு. வலிக்குதா? இல்லை இல்லை லைட்டா வலிக்குது. இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து அப்படியே அவனோட காயத்துக்கு மருந்து வச்சு விட்றான். என்ன சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லவ்வோட அப்படியே பொறுமையாக ஜவுங்க பார்க்குறான். நம்ம ஜவுங்க எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். சாரிடா. இப்போல்லாம் பண்ணனா நான் மன்னிச்சிடுவேன் நினைக்காத. சரி ஓகே, உனக்கு நான் டைம் தரேன். என்னை எப்போ மன்னிக்கணுமோ மன்னிக்கிறேன். உனக்காக நான் எப்போவுமே வெயிட் பண்ணேன். எப்போவுமே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஆயின்மெண்ட்லாம் வச்சுட்டு நீ இங்கே உட்காரு. என்ன ரொம்ப நடக்காத. சின்ன காயம்தான் இது. சின்ன காயமோ பெரிய காயமோ ஆனால் காயம் தானே, வலிக்கும்ல. இங்கே இரு. எது வேணாலும் என்கிட்ட ஹெல்ப் கேளு. நீ இவ்வளோ ஓவர் ஆக்ட் பண்ணாத. நான் ஓவர் ஆக்ட் பண்ணலடா, கேர் பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாத. எனக்கு பிடிக்கவே இல்லை. பிடிக்கலையா? என்னடா இது, ஸ்டார்டிங்கில் இந்த விஷயம்லாம் பிடிச்ச பையனுக்கு இப்போ பிடிக்கலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த சைடு நம்ம தகம் வந்துட்டு அந்த ட்ரக்கும் வந்து கொடுத்துட்றாங்க. யார் கேட்டாங்களோ அதை கொடுத்துட்டு அவன் வந்து வெளில வரான். நம்ம ஜிம்மில் வந்துட்டு வெளில தான் இருப்பான். நம்ம தகம் அப்படியே காரில் ஏறிட்டு அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. சரி இப்போ கூட சொல்லிடா, அந்த ட்ரக்குள்ளே என்ன தான்டா இருக்குது? அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பேக் எடுத்துருப்பான். ஸோ அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஒரு பவுட்ரு, ஒயிட் கலர் பவுட்ரு 4-5 பேக்கெட் அப்படியே மேலே இருக்குது. அதை அப்படியே எடுக்கிறான். எடுத்து பார்த்தா கீழே ஃபுல்லாக ஒரே பணம் தான். என்னடா இது? இதுவாடா? தெரியாது. ட்ரக்ஸ். அப்போ நீ ட்ரக்ஸை தான்? ஆமாம் ட்ரக்ஸை தான். டேய் ஆனால் நீ இது ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தேவையான விஷயம்லாம் பண்ண மாட்டேன் தானே சொன்னேன்தான். அப்புறம் நல்லதே நினைக்கணும்னு நினச்சா நம்ம மண்டையில் தானே மாவு அரைச்சிட்டு போயிடுவாங்க. நல்லது பண்ணுன்னா நம்ம என்ன கடவுளா? கிடையாதுடா. டேய் ஆனால் சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறியா? வேண்டா நீ ட்ரை பண்ணு, எனக்குலாம் செட் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறா. நம்ம தேங்க அப்படியே அதை வந்து ட்ரை பண்ணுறா. செம்மையாக இருக்குடா. எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா இதை ட்ரை பண்ணி? கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் பத்தியா இது கிடச்சதுக்கு நம்ம நிறையா கொடுத்துருக்காங்கடா. இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கியா? பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கண்ணை அப்படியே ரோல் பண்ணுறான் பின்னாடி. அவனுக்கு அப்படியே அப்படி ஏறுது அவனுக்கு போதை. செம்மையாக இருக்குடா. இப்போ என்ன வீட்டுக்கா விடுவா? வீட்டுக்கு போ. உங்கள் அம்மா பார்த்தாங்க அவ்வளோதான், செத்து நீ. நான்லாம் பார்த்துப்பேன், நீ போடா. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. ஹலோ சொல்லுடா. என்னங்க சார், போனோடனே எங்கெல்லாம் மறந்துட்டிங்களோ? அப்படிலாம் கிடையாது யோஞ்சன். நடிக்காது குக்கி. உன் ஆளை பார்த்தானே அப்படியே எங்கெல்லாம் மறந்துடுவே. ஒரு கால் கிடையாது. போய் சேர்ந்தியா இல்லையா, இங்கே என்ன நடக்குது எதுவுமே சொல்கிறதில்ல. சார் ரொம்ப பிஸியாக லவ் பண்ணுறதில்ல.
அப்படிலாம் இல்லப்பா. ம். எனக்கு தான் ஞாபகம் இருக்கு. ஆனா அவருக்கு எதுவுமே ஞாபகமே இல்லையே! ஆ. நீ சொல்ல வேண்டியது தானே! என்னத்த சொல்றது? போயிட்டு சொல்ட்டா, உடனே அவன், "ஓ! அப்படியா? ஞாபகம் வந்துருச்சு. ஓகே." அப்படின்னு தான் சொல்லப் போறான். வேற என்ன சொல்லுவான்? பொறுமையா தான்டா சொல்லணும். இப்ப எங்க அண்ணனுக்கு வேற மேரேஜ் நடக்க போகுது. ஸோ, அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். ஆ அதுக்கு ரொம்ப நாள் இருக்கு. நீ ரொம்ப நாள் கழிச்சு சொன்னா அவ்வளோதான். டேய்! என்னடா இப்படி சொல்ற? இதுக்கு தான் நான் அப்பயே ப்ரப்போஸ் பண்ணேன். என் லவ்வ அக்செப்ட் பண்ணியிருந்தாவாச்சு, இந்நேரத்துக்கு நம்ம எப்ப லவ் பண்ணிட்டு நான் அவன தாங்கு தாங்குன்னு தாங்கியிருப்பேன்டா. லூசு மாரி பேசாத கொஞ்சம் ஸ்பீக்கர்ல வேற இருக்கு. ம். என்னப்பா நான் உண்மைய தான் சொன்னேன். நான் இப்போ எப்படி சுத்துனேன்? நீ என்ன கண்டுக்கினியா? நீ தான் என் மனசு ஃபுல்லா அவன் தான் இருக்கான். மனசு ஃபுல்லா அவன் தான் இருக்கான்ன. ஆனா பாரு, ம். உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன்டா. ஹம். நானும் தான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஏய்! ஒத்த யார்ட்டடா பேசுற நீ? அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம தேவங்க வரான். ஆ தேவங்க என்ன? எவன்? எவன்கிட்ட இழிச்சுன்னு இருக்க? ஆ? எவன்டா லைன்ல? யார ரொம்ப மிஸ் பண்ற? ஆ? இது நீ சொன்னியே ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸு அவனா? ஆ? ஏய்! கட் பண்ணாத. அப்படியே இரு. அப்படியே இரு. கட் பண்ணா கை உடைஞ்சிரும். தேவ் என்னாச்சு? ஒரு மாரி இருக்கீங்க. என்ன ஒரு மாரி இருக்காங்க? ஆ? என்னடா ஒரு மாரி இருக்காங்க? எவன்டா அவன்? எவன்கிட்ட நொட்டின்னு இருக்க நீ? இப்படி இழுச்சு இழுச்சு பேசுற? ஆ? தேவ் உங்க கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு. ஒரு மாதிரி இருக்குங்க. ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏய்! ஏதோ பண்ணியிருக்கேன். குஞ்சு எங்கடா வலிக்குது? ஆ? இங்க வா. இங்க வாடான்னேன். தேவ் எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? ஓ! அவன் பேசுற மாரி இழுச்சு இழுச்சு பேசினா, வழிஞ்சு வழிஞ்சு பேசினா நல்லா இருக்குமா? ஆ? நல்லா இருக்குமோ? ஆ? சுகமா இருக்குமோ? கேட்கறதுக்கு? தேவ் தப்பா பேசுற மாரி இருக்கு. ஏய்! தப்பா தான்டா பேசுறேன். தப்பா தான் நொட்டுறேன். என்ன? வலிக்குதா? கேட்கறதுக்கு அருவருப்பா இருக்கா? ஏன் அவன் கிஸ் பண்ணும்போது இது தெரியலடா அவனுக்கு? ஆ? ம்? லவ் பண்றானாமே! சுத்துறானாமே நாயா! ஆ? சுத்துனானா? ஏன்டா ஓகே சொல்லல? ஏன் ஓகே சொல்லல? ஆ? அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். கிட்ட ஓ! நான் கிட்ட வரதே உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலையாடா? ஆ? பயமா இருக்கா? அப்படி அப்படி இல்லங்க. அது ஏய்! நடிக்கிற? இப்ப எதுக்குடா நடிக்கிற? இவன எப்படி வச்சு ஏதோ ஒண்ணு பண்ண மாரி பேசுற? ஆ? ஏய்! ஏய்! வள்ளுதன்னா அவ்வளோதான் உனக்கு. வாங்கிலாம் உடஞ்சிரும். ஏய்! கட் பண்ணாதடா. ஃபோன வை. ஃபோன அங்க வைடா. முட்டி போடு. ஆ! ஏய்! முட்டி போடுடா. என்ன என்ன பேசுறீங்க? முட்டி போடுன்னு சொன்னேன். ஆ அது. வா கிட்ட வாடா. ஆ! கிட்ட வான்னேன். என்னங்க? ம். அப்படியே நம்ம அவனோட பெல்ட் அப்படியே வேகமா கழட்டுறான். எனக்கு என்ன என்ன பண்றீங்க? பேசுனா அவ்வளோதான் உனக்கு. இப்போ நீ இப்படிலாம் பேசக்கூடாதுடா. கத்தணும். அது அவங்க காதுல வாங்கணும். என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பெல்ட்ட கழட்டிட்டு, அப்படியே நம்ம குக்கியோட பின்மண்டைய அப்படியே புடிச்சு கிட்ட இழுக்குறான். அவங்க என்ன என்ன பண்றீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னா ஏய்! காட்டுறா வாய காட்டு. வாய தொற. இல்ல நானே தொறக்கிறேன்ப்பா. வாய தொறன்றேன். வேணாம். எனக்கு வேணாம். தொறடான்னேன். ப்ளீஸ் விடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சுடுறான். நம்ம குக்கியோட ஐஸ் எல்லாம் அப்படியே வியர்ட் ஆகுது. அப்படியே டியர்ஸ் அப்படியே நிக்குது. நம்ப தேங் வந்துட்டு கொஞ்சம் கூட இடம் குடுக்காம அப்படியே பண்ண ஆரம்பிக்கிறான் வாயில. தேங் கொஞ்சம் கூட அவன் கண்ட்ரோலே இல்ல. நம்ப குக்கி வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்றான். ஆனா விட மாட்டேங்கிறான். நல்லா புடிச்சு வச்சு அழுத்தி பண்றான். அவனுக்கு வலிக்குது தொண்டெல்லாம். என்ன சவுண்ட் இது? என்னென்னமோ சவுண்ட் கேக்குது. ச்சீ! அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கால கட் பண்ணிடுறான். கால கட் பண்ணவும் நம்ம தயாங் முடிக்கவும் கரெக்ட்டா இருக்கு. அப்படி எடுக்குறான்.
அப்படியே பெல்ட் போட்டு அப்படியே கிட்ட வந்து நம்ம ஜங்குக்கோட கன்னத்த புடிச்சு அப்படியே ஒரு கையில புடிச்சு அழுத்தி கிட்ட இழுத்து, "அத்தா இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பையன்கிட்ட நீ பேசணும்னு வச்சுக்கயேன், இப்ப பண்ணேன் தெரியுமா? அடுத்த இதோட மோசமா பண்ணி விட்டுருவேன். என்ன வாய் இருக்காது. என்ன இருக்கவே இருக்காது. புரிஞ்சுதா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமா அவ கன்னத்த அப்படி தள்ளி விட்டு, அப்படியே ரூம விட்டு வெளில போறா. இப்போ இப்போ என்னாச்சு? எ எ எதுக்கு என்ன என்ன அப்படியே அவன் குக்கி அவனோட வாய அப்படியே வேகமா துடைக்கிறான். அவனுக்கு இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படியே கண்லேருந்து டியர்ஸா வருது. என்னாச்சு அவனுக்கு? எ எதுக்கு எதுக்கு ஒரு மாதிரி இருக்கான்? எனக்கு பிடிக்கவே இல்ல. கொஞ்சம் கூட பிடிக்கல. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆஃப்டர்நூன் அப்படியே டைம் போகுது. நம்ம தயான் நல்லா தூங்கியிருப்பான் அந்த அந்த போதையிலேயே. ஸோ அப்படியே அவன் ரூமை விட்டு வெளில வரான். ஹேர்லாம் அப்படியே வெட்டா, பையன் ஷர்ட் இல்லாமல் அப்படியே வெளில வரான். வெளில யாருமே இல்ல. அப்படியே பொறுமையா பால்கனி கிட்ட போய் நிற்கிறான். ஆ அப்பா! என்ன தூக்கம், என்ன தூக்கம். ஹலோ ஐட்டம் தம்பி. ட்ரெஸ்ஸு போடாம தான் சுத்துவீங்களோ? ஏன் என்கிட்ட ட்ரெஸ் இல்லையா என்ன? கண்டிப்பா ஜேகேவா தான் இருக்கும். சொல்லல. ஹ! உனக்கு என்னடா? என்ன டிஸ்டர்ப் பண்ணா தூக்கமே வராதா? ம். வேற அதுதான்ப்பா. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஞ்சுட்டு, அப்படியே கையில ஸ்ட்ராபெர்ரி கப் வச்சிருப்பான். ஸோ அத அப்படியே வாயில போட்டுன்னு பார்க்குறான். ஒரக்கனால நம்ம தேங்க அப்படியே மேலேருந்து கீழ வரைக்கும் பார்க்குறான். என்னடா இது? இப்படி இருக்கான்? ஐயோ! சிக்ஸ் பேக்லாம் சூப்பரா இருக்கே! ச்சீ! என்னாச்சுடா ஜேகே உனக்கு என்னடா ஆச்சு? நீ எதுக்குடா இவன இப்படி பார்க்குற? தப்பு 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 அடிச்சுக்கோ அடிச்சுக்கோ. ஸோ என்னடா சைடு அடிக்கிறியா? ஏதோ டைலாக்லாம் விட்ட எப்போ என்ன பார்க்குற? நானும் அவனை பார்க்கலையே. பார்க்கலையா நீ? பார்க்கலையாடா? அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரா. என்ன பண்ணுற? தள்ளி போ. தள்ளி போவா? அது எப்படிடா முடியும்? நீ என்ன எப்படி பார்த்தா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுல்லேருந்து அப்படியே ஸ்ட்ராபெரி எடுத்து அப்படியே அதை கிஸ் பண்ணுறான். அப்படியே அந்த முத்தம் கொடுத்துட்டு அப்படியே பொறுமையாக ஜேகேவோட உதட்டுக்கிட்ட கொண்டு போகிறான். என்ன அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜேகே அவனே அறியாமல் அப்படியே பொறுமையாக வாயை திறக்கிறான். அப்படியே அந்த ஸ்ட்ராபெரி அப்படியே சாப்பிட்றான். அவனே அறியாமல் நம்ம டே அப்படியே ஜேகேவோட ஐஸை பார்க்குறான். ஜேகே அப்படியே டேவோட ஐஸை பார்க்குறான். 2 பேருமே அப்படியே ஐஸை பார்த்துக்கிறாங்க. ஜேகேவோட ஹார்ட் பீட் செம்ம ஃபாஸ்ட்டாக துடிக்குது. அப்படியே ரைஸ் ஆகுது. அப்படியே ஜேகேவோட ஐஸ் வந்துட்டு பொறுமையாக டேவோட உதட்ட பார்க்குது. நம்ம டேவோட உதடம் அப்படியே ஜேகேவோட உதட்ட பார்க்குது. அப்படியே 2 பேரும் அப்படி பார்த்துன்னு இருக்காங்க. அப்படியே அவங்களே அறியாமல் அப்படியே பொறுமையாக கிட்ட வராங்க. அப்படியே ஜேகே கிட்ட போக போக நம்ம தயான் காராண்ட வச்சு முத்தம் கொடுத்தா ஞாபகம் வருது. டக்குன்னு அப்படியே வந்து போயிடுறான். என்ன பண்ணுற நீ? ஸோ மிஸ் ஆகிடுச்சு. என்னம்மா உதட வச்சுருக்கான். என்ன என்னது நீ தானே கிட்ட வந்த? அது அது வந்து நீதான் நீதான் அப்படியே கண்ணை வச்சு அப்படியே மாய்க்கிடும். மாலை மண்டியம் பாரு. கேட்கல. ஒன்றும் இல்லை. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராபெரி பால் அப்படியே வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து வேகமாக போகிறான். அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நம்ம தேங்க வந்து மூஞ்ச பார்க்காமலே என்னோட பின்னாடி பார்த்தோன்னா உன் கண்ணை நோண்டிடுவேன். எப்பட்றா கரெக்டாக சொன்னேன் நான் உன் பின்னாடி தான் பார்க்குறேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட கண்ணை அப்படி பொறுமையாக கீழே போகுது. பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். எப்படியும் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஈவினிங் போல் ஆகுது. நம்ம தேன் வந்துட்டு உட்காந்துன்னு இருக்கான் சோஃபாவில். கேம் விளையாண்டுன்னு இருக்கான். டேய் உங்கள் அண்ணனை கூப்பிட்டு வரணும். கிளம்பலையா நீ? ஏன் அவனுக்கு வேறு தனியாக வரணும் கிளம்பி வர போகணுமா? இப்படியே தான் இருக்கேன். அப்படியே கால் சாவி எடுத்துகிட்டு போக போகிறேன். அப்போ போடா. இருமா டைம் ஒன்றும் ஆகலை. அதெல்லாம் ஆயிடுச்சு போ. ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு என்ன ஆகுது? காட் நான் ரெடி ஆகிட்டேன் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. பார்த்தா நம்ம ஜங்குக் தான். அப்படியே நான் ஒரு மாதிரி பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு பிளாக் கலர் பேண்ட் போட்டு டைட்டாக அப்படியே மேலே இருக்க பட்டன் 2 பட்டன் அப்படியே கழட்டி விட்டு அப்படியே ஒரு கோல்டன் கலர் செயினை போட்டுன்னு ஒரு மாதிரி பையன் மாதிரி வந்து நின்றுட்டுருக்கான். இடுப்பில் கையை வச்சுக்கின்னு.
அப்படியே உன்னோட காதாண்ட அப்படியே ஹேர் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி சாசி லுக் விடுறான். போலாமா? ம். யப்பா! கொல்றானே! ம். போலாமே! அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிட்ட வந்துட்டு, நீதான்டா, நீதான் அழகாலேயே என்னோட பேச்ச அடக்கி வச்சிடுற. கொல்றடா. ம். தெரியுமே! போலாமா தயாக்? ஐயோ! நீ நார்மலா பேசினாலே எனக்கு ஜிவ்வுன்னு ஏறும். நீ வேற இப்படி வேற பேசுறியா? கொல்றடா. என்ன தனியா வரது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவன் என் பாய் ஃப்ரெண்டு என்னை ரொம்ப நம்புகிறான். பாவம் தான் அவன். சரி போலாமா? காரில் வர நம்ம 2 பேர் தனியாக தான் இருப்போம். என்னால் கையை வச்சு சும்மாவே இருக்க முடியாதுடா. எனக்கு தெரியும், அதுவும் தெரியும் உன்னால் சும்மாவே இருக்க முடியாதுன்ட்டு. அதனால தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பியும் அவன் மேலே ஹேர் அப்படியே ஃப்ளிப் பண்ணிட்டு அப்படியே திரும்பி நடந்து போகிறான் இடுப்பாட்டிக்கினே. கொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்க அப்படி பின்னாடி போகிறான். ஓகேடா, இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாகவே போட்டுடுறேன். இது கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுட்டேன் ஏன்னா எனக்கு டைம் இல்லை. நெக்ஸ்ட் எபிசோட் வந்துட்டு லாங்காக போடுறேன். ஓகே, பாய் ஆர்மி.